எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரை இந்த மண்ணில் நிலவிய அரசியலை முற்றுமுழுதாக அகற்றி ஒரு தூய அரசியலை கட்டி எழுப்பி ஒரு நல்ல ஆட்சியை மலரச் செய்ய வேண்டும் என்ற பெரும் கனவோடு உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே நிற்கிறோம். எங்கள் பயணம் மிக நீண்ட தூரம் கொண்டது. 15 ஆண்டுகளாக நாடெங்கிலும் நடந்து வருகிறோம். என் அன்பு பெற்றோர்களே, தேர்தல் அரசியலில் 10வது ஆண்டில் நிற்கிறோம். என் பாசத்திற்குரிய என் பெற்றோர்களே, உயிருக்கு என் உடன் பிறந்தார்களே, உலகெங்கிலும் மாறுதல் என்பது இப்படித்தான் நிகழ்ந்திருக்கிறது. பல்வேறு நாடுகளில் அடிமைப்பட்டு கிடக்கிற தேசிய இனங்கள், உரிமை இழந்து அடிமையாக இருந்த தேசிய இனங்கள் எல்லாம் ஆயுதமேந்திய கிளர்ச்சியின் மூலமாக, அரசியல் புரட்சியின் மூலமாக விடுதலை பெற்று பெருமையோடு வாழ்கிறது. ஆனால் பன்னெடுங்காலமாக என் அன்னை தமிழ் இனம் உரிமை இழந்த அடிமையாக வாழ்வதற்கே அரசியல் செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் பெருந்துயரமும் அவலமும். வரலாற்றில் ஒரு பெருமைப்பட வாழ்ந்த ஒரு மூத்த இனம் இன்று சிறுமைப்பட்டு வீழ்ந்து கிடக்கிறது. தன்மானத்திற்கான இயக்கம் கண்ட ஒரு இனம் அவமான சின்னமாக இன்று அலைகிறது. சுயமரியாதைக்கு கட்சி கண்ட இனம் அவமரியாதையின் அடையாளமாக இன்று அலைகிறது. உலகிற்கே சோறு போட்ட இனம், அறிவியல், நாகரிகம், வேளாண்மை, தொழில்நுட்பம், கலை, பண்பாடு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த இனம் இன்று 1/2 கிலோ அரிசிக்கும், வேட்டிக்கும், சேலைக்கும், 5க்கும் 10க்கும் அல்லாடி கொண்டிருப்பதை பார்க்கிற போது ஒரு தன்மானமிக்க தமிழ் மக்கள் எப்படி இதை சகித்துக் கொள்கிறார்கள்? ஒரு அறிவு சமூகம் இதை எப்படி மறந்து கடந்து போகிறது என்று நினைக்கிற போது மிகுந்த துயரமாக இருக்கிறது. ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்வான் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். நீண்ட காலமாக நாங்கள் அதைத்தான் உணர்த்தி கொண்டு வருகிறோம். என் அன்பு சொந்தங்களிடத்திலே நாம் அடிமைகள். அன்னை தாய் நிலத்திலே நமக்கென்று ஒரு அரசியல் இல்லை, நமக்கென்று ஒரு அதிகாரம் இல்லை, எந்த உரிமையும் நம்மிடத்தில் இல்லை. இந்த அதிகாரம் நமக்கானது இல்லை. அறிவை வளர்க்கும் ஆசிரிய பெருமக்கள், படிப்பிக்கிற ஆசிரியர் பெருமக்கள் பாதையில் நின்று போராடுகிறார்கள். பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கேட்கிறார்கள். சமவேளை எங்களுக்கு சம ஊதியம் கொடுங்கள் என்று ஆசிரியர்கள் போராடுகிறார்கள். 12,000ற்கு மேற்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று பணி நியமனத்திற்காக வீதியில் நின்று போராடுகிறார்கள். கைக்குழந்தையோடு கர்ப்பிணி பெண்கள், எத்தனை பேர், எத்தனை போராட்டங்கள். வேளாண் குடிமக்கள் உழுத விளைச்சு வேர்வை சிந்தி விளைய வைத்த நெல்லை கொள்முதல் செய்து சேமிப்பு கிடங்களை பாதுகாக்கவில்லை, வீதியில் போட்டு முளைக்க வெட்டிவிட்டில் என்று வேர்வை சிந்தி விளைய வைத்தவன் கண்ணீர் சிந்தி கதறிக் கொண்டிருக்கிறான். போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். மீனவர்கள் போராடுகிறார்கள். மாணவர்கள் போராடுகிறார்கள். உயிரை காக்கும் மருத்துவ பெருமக்கள் ஊதிய உயர்வு கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். செவிலிய பெண்கள், செவிலியர்கள் வீதியில் நின்று போராடுகிறார்கள். துப்புரவு பணியாளர்கள் வீதியில் நின்று போராடுகிறார்கள். எல்லாரும், மகளிர் சுய உதவிக்குழுவைச் சேர்ந்தவர்கள் வீதியில் நின்று போராடுகிறார்கள். எல்லா போராட்டங்களிலும் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் பங்கேற்றிருக்கிறோம். இத்தனை போராட்டங்களை நமக்கு தந்தவர்கள் நாங்கள் நல்லாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். தேர்தல் வருகிற போது 5000 கொடுக்கிறார்கள். 1,31,00,000 வங்கி கணக்கில் ஒரே இரவிலே 5000 கொடுக்கிறார்கள். கேட்டால் ஏப்ரல் மேயிலே கோடை விடுமுறை உங்களுக்கு கை செலவுக்கு ஆகும் என்கிறார்கள். அப்ப இந்த ஆண்டு தான் ஏப்ரல் மே வருகிறதா? இந்த ஆண்டு தான் கோடை விடுமுறை வருகிறதா? அப்ப போன ஆண்டெல்லாம் வரவில்லையா என்றால் அதற்கு பதில் இல்லை. 5000 கொடுத்தார்கள். யார் காசிலே கொடுத்தார்கள்? அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள். 5000 ரூபாய் கொடுத்து அவர்கள் வாக்கை உறுதி செய்கிறார்கள். நாங்கள் அதிகாரத்தில் இல்லை, எளிய பிள்ளைகள். நாங்கள் என்ன செய்வது? அப்ப ஜனநாயகத்தில் சம வாய்ப்பு, சம உரிமை என்பதெல்லாம் எவ்வளவு வெற்றி சொல், எவ்வளவு வேடிக்கையானது.
நாங்கள் வந்தால் 2000 தருவம் என்பதும், நாங்கள் வந்தால் 2000 தருவம் என்பதும், நாங்கள் வந்தால் 2500 தருவம் என்பதும் தான் அரசியலா? அதுதான் நல்ல ஆட்சி முறையா? இந்த ஆட்சி முறையும் தான் அறிவார்ந்த சமூகம் ஏற்கிறதா? இந்த கொடுக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பார்கள் என்று அறிவு கூர்ந்து என் அன்பு சொந்தங்கள் சிந்திக்க வேண்டாமா? எங்கிருந்து எடுப்பார்கள்? மிக அத்தியாவசியமானவற்றில் விலையை ஏற்றுவார்கள். தவிர்க்க முடியாத மின்கட்டண உயர்வு. இந்த ஆட்சியில் மட்டும் 3 முறை மின்கட்டணம் உயர்ந்திருக்கிறது. சொத்து வரி, ஒரு இடம் வாங்கினால் பத்திரப்பதிவிற்கு கணக்கில்லாத பத்திரப்பதிவு கட்டணம், அத்தியாவசிய பொருள் அரிசி, பருப்பு, பால், முட்டை, நெய், தயிர், இதுகளெல்லாம் விலை ஏற்றம். அப்ப மிக அத்தியாவசியமான ஒன்றிலே அவர்கள் வரியை கூடுதலாக விதித்து இந்த இழக்கிற பணத்தை எடுப்பார்கள். 10.5 லட்சம் கோடி கடனை தொட்டு விட்டது. என் அன்பு சொந்தங்களே, அறிவார்ந்த பெருமக்களே, 10.5 லட்சம் கோடி கடன், 1 லட்சம் கோடி வட்டி. அந்நாட்டின் நிதிநிலை அறிக்கையை பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி தான். அப்ப 1 லட்சம் கோடி வட்டி, 10.5 லட்சம் கோடி கடன். 10.5 லட்சம் கோடி கடனை பெற்று இந்த நாட்டில் நிறைவேற்றப்பட்ட ஒரே ஒரு நலத்திட்டத்தை சொல்ல முடியுமா அவர்களால்? அறிவை வளர்க்கும் கல்வி. ஒரு நாட்டின் வளத்திலே ஆகப்பெரிய வளம் அறிவு வளம். அந்த அறிவை ஏழை, பணக்காரன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன் என்று பாகுபாடின்றி சரியாக, சமமாக, தரமாக கொடுத்து விட்டோம். அப்படி சொல்ல முடியுமா? தனியார் பள்ளி கல்லூரிகளின் தரம் என்ன? தனியார் முதலாளிகள் நடத்துகிற பள்ளி கல்லூரிகளின் தரம் என்ன? அப்ப தனியார் முதலாளிகள் நடத்துகிற பள்ளி கல்லூரி தரமாக இருக்கிறது, அரசு பள்ளி கல்லூரி தரமற்று கிடக்கிறது என்றால் தரமற்றவர்கள் கையிலே அதிகாரம் இருக்கிறது என்பதானே பொருள். எதற்காக அப்ப 10 லட்சம் கோடி கடன்? தடையற்ற மின்சாரம் தர முடிகிறதா? மின் உற்பத்தியில் தன்னிறைவை பெற்றிருக்கிறதா இந்த நாடு? வேற மாநிலங்களிலிருந்து தனியார் முதலாளிகள் வந்து மின்சாரத்தை பெற்று இது வித்துக் கொண்டிருக்கிறது, நாட்டு குடிகளுக்கு கொடுக்கிறது. அதுவும் தடையற்ற மின்சாரம் தர முடியவில்லை. இத்தனை ஆண்டுகளால் மின்சாரத்தின் தேவை எவ்வளவு அவசியமானது என்பதை அறியாத நாடா இது? ஆட்சியாளர்களா இவர்கள்? மின்சாரம் இல்லாத எந்த இயக்கமும் இல்லை. அந்த மின்சாரத்தில் உற்பத்தியில் தன்னிறைவடைய தடையற்ற மின்சாரம் தன் நாட்டு குடிகளுக்கு கொடுக்க திட்டம் இருக்கிறதா? நிறைவேற்றி இருக்கிறதா? இல்லை. பிறகு 1.5 லட்சம் கோடி மின்துறையில இழப்பு எப்படி வந்தது? எப்படி வந்தது? அரசு போக்குவரத்து துறையிலே 1 லட்சம் கோடி இழப்பு எப்படி? தனியார் முதலாளிகள் நடத்துகிற பேருந்தில் எல்லாம் லாபம் வருகிறது, பல புதிய வழித்தடங்களுக்கு விண்ணப்பிக்கிறார்கள். அரசு போக்குவரத்தில் இழப்பு எப்படி வந்தது? யாரு கேட்டது இலவச பேருந்து? ஆண்களுக்கு இலவசம், பெண்களுக்கு இலவசம், யார் வேணாலும் ஏறலாம், யார் வேணாலும் இறங்கலாம், திருட்டு பயிலும் ஏறி தாலி எடுத்துக்கொண்டு இறங்கலாம், யார் வேணாலும் வரலாம் போகலாம். யாரு கேட்டது இலவச பேருந்து? தரமான பேருந்து, பயணிக்க சரியான பாதை, தரமான போக்குவரத்து கேட்டோம். எங்கே கொடுத்தார்கள்? எங்கே இருக்கிறது? உயிரை காக்கும் மருத்துவத்தில் தரம் உண்டா? முதலமைச்சருக்கு முடியவில்லை என்றால் அப்போலோ, அமைச்சருக்கு முடியவில்லை என்றால் காவேரி, மற்றொரு அமைச்சருக்கு முடியவில்லை என்றால் எம்ஜி ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு போவார்கள். அப்ப அரசு மருத்துவமனை ஏன் தரமில்லை? தரமில்லை. அப்ப தரமற்ற மருத்துவமனையை எதுக்காக நடத்துகிறார்கள்? அதற்கு எத்தனை ஆயிரம் கோடி நிதியை ஒதுக்குகிறீர்கள்? அப்ப அந்த நிதி எங்கே போகிறது? ஒரு தனியார் முதலாளி கொடுக்கிற மருத்துவ தரத்தை ஒரு அரசு, 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசு கொடுக்க முடியவில்லை என்றால் அரசு தோற்று போகிறது. கையாளாத அரசு, தோல்வியுற்ற அரசு. அந்த அரசைத்தான் நீங்கள் தொடர்ச்சியாக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என் உடன் பிறந்தவர்களே. எப்படிப்பட்ட கொடுமை பாருங்கள். இப்ப இவ்வளவு ஒவ்வொன்றையும் பாருங்க. எதையாவது ஒன்று, ஒரு நலத்திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறதா? பிறகு எப்படி இந்த 10 லட்சம் கோடி கடன் வந்தது? இந்த 5000 ரூபாய் வங்கி கணக்கிலே போட்டதில் மட்டும் 6800 கோடி இழக்கிறார்கள். எப்படி இந்த 6800 கோடி எப்படி எடுப்பார்கள்? இந்த தேர்தல் வருது, கொடுத்து விட்டீர்கள். அடுத்த முறை அடுத்த தேர்தலுக்கு கொடுப்பீர்களா? அடுத்த முறை அடுத்த ஆண்டு கொடுப்பீர்களா? இந்த ஆண்டு கொடுக்கிறீர்களா? அடுத்த ஆண்டு வங்கியில் கணக்கு போடுவீர்கள், 5000 போடுவீர்களா? எப்படி போடுவீர்கள்? படிக்க போகிற கல்லூரிக்கு போகிற பெண்களுக்கு 1000 3 ஆண்டு கொடுப்பீர்கள். படித்து முடித்து விட்ட 1000 யார் கொடுப்பா? அப்ப அந்த 1000 ரூபாய்க்கு என்ன கொடுக்கணும்? வேலை கொடுக்கணும். அதுக்கு திட்டம் இருக்கா? இல்லை. அப்ப எதை நோக்கி இந்த நாடை நகர்த்தி கொண்டு போகிறார்கள்? நாடங்களும் மது, சகிக்க முடியாத மது, திரவ போதை, திடப்போதை, கஞ்சா, அபின், கொக்கைன், இப்படி பல திடப்போதை, திரவ போதை, சாராயம், விஸ்கி, ரம்மு, பீர், பிராண்டி என்று போதை அரசு விற்கிறது. அரசு அங்கீகரித்து விற்கிறது. கஞ்சா, கொக்கைன் இதெல்லாம் விற்பது அரசுக்கு தெரியாதா? இவர்களால் தடுக்க முடியாதா?